ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட 8வது வாரத்துக்கான 2வது நாளுக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு ஸ்மூல் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். இந்த வாரத்தில் 10 பேர் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க. அந்த 10 பேரில் நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஜாக்லின் அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 29,896 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 24.79% இப்போ இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய ஜாக்லின் அவர்கள். இந்த வாரத்தோட தொடக்கத்தில் 26% வந்து ஆரம்பிச்சாங்க நம்மளுடைய ஜாக்லின். ஸோ இப்போ ஒரு நல்ல பொசிஷன்லையும் நல்ல வாக்குகளையும் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அண்ட் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா, இவங்க மேலே வைக்கக்கூடிய விமர்சனம் அப்படின்றது என்னென்னா, சௌந்தர்யாவோட வாக்குகளும் முத்துக்குமரனுடைய வாக்குகளும் ஜாக்லின் அவர்களுக்கு வந்து விழுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நீங்கள் நம்புறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2வது பொசிஷனில் அன்ஷிதா அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 19,870 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 16.74% வந்து இருந்துட்டு இருக்காங்க அன்ஷிதா அவர்கள். ஸோ அன்ஷிதா அவர்கள் இந்த வாரத்தோட தொடக்கத்தில் 3வது பொசிஷனில் ஆரம்பித்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 2வது பொசிஷனுக்கு வந்து போயிருக்காங்க. ஒரு நல்ல வாக்குகளின் முன்னேற்றம் அப்படின்னு வந்து சொல்ல அன்ஷிதாவுக்கு. அண்ட் கேம் பிளேவும் வேறு லெவலில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பொம்மை டாஸ்க் வந்து நல்லாவே போயிட்டு இருக்கு. ஸோ அந்த பொம்மை டாஸ்கில் வெரி ஸ்ட்ராங்கான பிளேயராக அன்ஷிதா அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ மேபி இந்த டாஸ்க்கு அப்புறம் இன்னும் கூட வாக்குகள் குவியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 3வது பொசிஷனில் நம்முடைய விஜய் விஷால் அவர்கள் இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 19,748 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 16.62% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய விஜய் விஷால் அவர்கள். ஸோ விஜய் விஷாலை பொறுத்தவரையிலும் இப்போ ஜாக்லின் அன்ஷிதா அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு கண்டஸ்டன்ட் அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. ஒரு மீடியமான ஒரு கண்டஸ்டன்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இவங்கெல்லாம் இருக்கும்போதே நம்ம விஜய் விஷால் அவர்கள் வந்து 3வது பொசிஷனுக்கு போகிறது அப்படிங்கிறது வந்து விஜய் விஷாலுடைய கேம் பிளேவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதே கிடையாது அப்படிங்கிறது சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கடுத்த 4th பொசிஷனில் ரயான் அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10,605 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8.94% இருந்துட்டு இருக்காரு ரயான் அவர்கள். ரயான் சூப்பராக கேம் பிளே பண்ணிட்டு இருக்காரு. சொல்ல போனால் இந்த பொம்மை டாஸ்க்லையும் அடிச்சு தும்சம் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா விஷயங்களிலும் நல்லாவே வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அதனால் இந்த கேம் முடியும் போது அன்ஷிதா அவர்களுக்கு வந்து எப்படி ஓட்டுகள் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகுமோ அதே லெவலுக்கு வந்து ரயான் அவர்களுக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 5வது பொசிஷனில் சத்யா அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7,956 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.69% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய சத்யா அவர்கள். சத்யா அவர்கள் இப்போ ரயான் அவர்கள் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, அன்ஷிதா அவர்கள் நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. இவர் ஃபிசிக்கலாக ஃபிட்னஸாக இருக்கக்கூடிய ஒரு ஆள், ஒரு டாஸ்கில் கூட வந்து பெருசாக வந்து இம்பாக்டை கிரியேட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இவரெல்லாம் என்னதுக்காக கேம் பிளே பண்ணணும் அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் வந்து இருக்குது. அதுதான் இவ்வளோ வாக்குகள் வந்து எங்கிருந்துடா போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துட்டு இருக்கு. அதுக்கடுத்து 6வது பொசிஷனில் நம்முடைய ரஞ்சித் அவர்கள் வந்து இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7,673 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.46% வந்து இருந்துட்டு இருக்காரு ரஞ்சித் அவர்கள். ரஞ்சித் அவர்களை பொறுத்தவரையிலும் இன்னைக்கு கேம் பிளேவில் கூட வந்து ஒரு சில தவறுகளை வந்து செஞ்சுட்டாரு. செஞ்சதுக்கப்புறம் ஐயோ நான் செஞ்சுட்டுனா எப்படா என்னடா ஆகும், மக்கள் என்ன எப்படா யோசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பதட்டத்திலே வந்து இருந்துட்டு இருக்காரு. சொல்லப்போனால் ராணுவ அவர்களுக்கும் ரஞ்சித் அவர்களுக்கும் கிட்டத்தட்ட வந்து முட்டிக்கிற ஸ்டேஜ் தான். ஆனாலும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் அவர்கள் அப்படியே விலகி வந்துட்டாரு, தங்கம் சல்லம் பட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்த 7வது பொசிஷனில் சிவகுமார், அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 6,677 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5.63% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய சிவகுமார் அவர்கள். சிவகுமாரும் ஏதோ சம்திங் வந்து ட்ரை பண்ணுறாரு. பட் என்னவா இருந்தாலும் கூட கேம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இண்டிவிஜுவலாக கேம் ப்ளே பண்ணாமல் குரூப்பில் சேர்த்து குரூப்பில் டூப் மாதிரி வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதுவே மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்காக அமையறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்துட்டு இருக்கு சிவகுமாரை பொறுத்தவரையிலும். இப்படியே போச்சு அப்படின்னா சிவகுமாரை நிறைய மக்கள் வந்து வெறுக்க ஆரம்பிச்சிடுவாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. 8வது பொசிஷனில் மஞ்சரி அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5,948 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5.03% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய மஞ்சரியும் ஒரு டஃப்பான கண்டஸ்டண்ட்டாக வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அது என்னவா இருந்தாலும் நீங்கள் தான் ஓட்டுகள் வந்து போடணும். ஏன்னா மஞ்சரி அவர்கள் ஒரு இந்த கேமை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் டே பை டே பார்க்கணும் அப்படின்னா இவங்கெல்லாம் உள்ளே இருந்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நல்லா இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வெளியே அனுப்பிச்சிட்டே இருக்கீங்க, ஓட்டிங்ஸ் வந்து பெருசாக வந்து போடாமல். அதனால கேம் பார்க்கவே ரொம்ப கேவலமாக வந்து இருக்குது. இதை பற்றி கொஞ்சம் லேட்டராக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கடுத்த 9வது பொசிஷனில் சாச்சனா, அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 5,813 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4.91% வந்து இருந்துட்டு இருக்காங்க சாச்சனா. இந்த வாரத்தில் கொஞ்சம் அடக்கி வாசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வாரங்களில் ரொம்பவே அதிகமாக பேசக்கூடிய திறன் கொண்ட நம்ம சாச்சனா அவர்கள் இவ்வளோ தூரம் பேசி அவங்க இமேஜ்
ஸ்டேஜை எவ்வளோ தூரம் வந்து டேமேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். பட் இந்த வாரம் கொஞ்சம் பார்த்து விளையாடுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. ஏன்னா 2 நாள் வந்து ஆயிடுச்சு ஆல்ரெடி. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் சாட்சினா கான்ஃபிடென்ட்டாக வந்து தெரியுறாங்க. அதுக்கடுத்து 10வது பொசிஷனில் ஆனந்தி. அவங்க வாங்கி ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4910 ஓட்டுகள் ஆகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4.19% இருந்துட்டு இருக்காங்க ஆனந்தி அவர்கள். ஸோ ஆனந்தி தான் கடைசி பொசிஷனில் இருக்காங்க. ஒரு வேளை எவிக்ட் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஆனந்தி எவிக்டாக வெளியே போவாங்க. இல்லை சாச்சனா அவர்களை காவ கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா மேபி சாச்சனா அவர்கள் எவிக்டாக வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கான கேம் பிளே பற்றி வந்து பேசலாம். நம்மளுடைய மஞ்சரி அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வாய்ஸ் அவுட் பண்ணும். அது தப்போ சரியோ பாசிட்டிவோ நெகட்டிவோ ஏதோ ஒரு விதத்தில் மக்களுக்கு போய் நம்ம சேரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இருக்கணும். அதை தாண்டி நம்ம சரியாக பண்ணுறது அப்படிங்கிறது 2வது கட்டம் தான். ஸோ இன்றைக்கி வந்து பொம்மை டாஸ்க் வந்து நடக்குது. அந்த பொம்மை டாஸ்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மஞ்சரி அவர்கள் வந்து ஜாக்லினுடைய பொம்மையை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஜாக்லின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தீபக்கோடைய பொம்மையை வந்து ஹோல்டு பண்ணியிருக்காங்க. அன்ஷிதா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சரியோட பொம்மையை வந்து ஹோல்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க 3 பேருமே மாற்றி வந்து ஹோல்டு பண்ணியிருக்காங்க. இப்போ மஞ்சரி உள்ளே போகணும் அப்படின்னா இவங்க வந்து வைக்கக்கூடிய டிமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் அவர்களுடைய பொம்மையை வந்து உள்ளே கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. ஒருவேளை தீபக் அவர்களை நான் உள்ளே கொண்டு போயிட்டேன் அப்படின்னா மஞ்சரி நீ எடுத்துன்னு போய் ஜாக்லினோட பொம்மை வச்சிருவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு யாரோ சேவ் ஆகிறதுல எனக்கு என்னங்க இருக்குது, நான் சேவ் ஆகணும்ல, அதுதான் எங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம். அன்ஷிதா வந்து என்னுடைய பொம்மையை உள்ளே வைக்கட்டும், அதுக்கப்புறம் நான் வந்து ஜாக்லினை உள்ளே வைக்கிறதா வைக்க வேணாவா அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் மஞ்சரி அவர்களும். நம்ம அன்ஷிதா கிட்ட கேட்டால் அன்ஷிதா வந்து எனக்கு மஞ்சரி அவர்கள் சேவ் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது, இவங்க இந்த விளையாட்டில் வந்து இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டாக வந்து சொல்லிட்டாங்க. காம்ப்ரமைஸ் பேசுகிறது கூட அவங்க வந்து வரல, முன் வரவே கிடையாது. ஒரே வார்த்தை, மஞ்சரி எவிக்டாக வெளியே போகணும் இந்த டாஸ்க்கை பொறுத்த வரலையும். அதே மாதிரி எனக்கு தீபக் அண்ணா வந்து சேவ் ஆகணும். ஜாக்லின் சேவ் ஆனால் என்ன, சேவ் ஆகலைன்னா எனக்கு என்ன இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த கேம் பிளே வந்து பிடிக்காது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி மஞ்சரி வந்து எவிக்டாக வெளியே போகணும் இந்த கேமை விட்டு அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் மட்டுமே வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய அன்ஷிதா அவர்கள். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமை வந்து பயங்கர சுவாரஸ்யப்படுத்துது அப்படிங்கிறதுலேயே மாற்று கருத்தில். அண்ட் ப்ரோமோ 1 வந்து பார்த்துருப்போம். தர்ஷிகா ஏதோ பயங்கரமாக கோவப்பட்டு போகிற மாதிரி எல்லா வாரங்களையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாரம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாப்புல பிக் பாஸ் அவர்கள். அந்த விதத்தில் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் வந்து தர்ஷிகாவுடைய வாரமோ அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு வந்து தோணுது. ஏன்னா தர்ஷிகா வந்து செஞ்சது அண்டு சண்டை போட்டதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயங்கள் தான். மஞ்சரி அவர்களுக்கும் சௌந்தர்யா அவர்களுக்கும் அவ்வளோ பெரிய சண்டைகள் வந்து நடந்தது. தேவையில்லாத வார்த்தைகள்லாம் வந்து மஞ்சரியும் வெளியிட்டாங்க, சௌந்தர்யா அதை விட மோசமாகலாம் வெளியிட்டாங்க. எச்ச வேலையெல்லாம் சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோமோவே உடலை சொல்லப்போனால் ப்ரோமோ கீழே வந்து நிறைய பேர் கழுவி ஊற்றிட்டு தான் இருந்தாங்க. என்னடா ப்ரோமோ 1 மட்டும் பொம்மை டாஸ்க் வந்து போட்டிங்க, ப்ரோமோ 2 ப்ரோமோ 3 எல்லாம் வேறு மாதிரி வந்து போட்டுட்ருக்கீங்க, இன்றைக்கான எபிசோடும் அவ்வளோதானா, லைவும் அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி. அப்போ இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னா, ஒவ்வொரு வாரம் ஒவ்வொருத்தருக்கான ஒரு வாரம். ஸோ இவங்களை வந்து இந்த வாரம் ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னா அவங்கள மட்டும் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறாங்களோ பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து தோணிட்டுருக்கு. அந்த விதத்தில் தர்ஷிகா, அப்புறம் வந்து மஞ்சரி, அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தா அன்ஷிதா. ஸோ இவங்களை பற்றி மட்டும்தான் வந்து மோஸ்ட்லி வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களை வந்து நமக்கே நல்லா தெரியும் இவங்கெல்லாம் எவ்வளோ தூரம் வந்து கேம் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா கேம் ப்ளே பண்ணக்கூடிய முத்துக்குமரனுக்கு எந்த ரோலுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இவ்வளோ பெரிய டாஸ்க்லாம் வந்துச்சு, ராஜாங்கம் டாஸ்க் வந்துச்சு, அதுக்கு முன்னாடி ஸ்கூல் டாஸ்க் வந்துச்சு, அதுக்கு முன்னாடி நிறைய டாஸ்க்குகள்லாம் வந்துச்சு. ஆனால் முத்துக்குமரனுக்கு எந்த விதமான ஒரு கேரக்டரையும் வந்து கொடுக்க மாட்டேறாங்க. ஆனந்திக்கு பெருசாக வந்து கேரக்டர் தர மாட்டேங்கிறாங்க. நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டரே வந்து தரமாட்டேங்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி அவங்களால பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ண முடியும், பர்ஃபார்மன்ஸ் பண்ணி எப்படி வந்து ஓட்டுகள் வந்து கேதர் பண்ண முடியும், அவங்க என்ன மாதிரி நிலைமையில் இருக்காங்க, அவங்களுடைய கண்ணோட்டத்தை எப்படி வந்து மக்கள்கிட்ட புரிய வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்குமே வருது. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே வருது. ஏன்னா ஒரு வாரம் முழுக்கவே அருண் பிரசாத்தை மட்டுமே வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு வாரம் முழுக்கவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தர்ஷிகா வந்து டார்கெட் பண்ணி தர்ஷிகா என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்றத மட்டும் காட்ட போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் வந்து வந்துட்டுருக்கு. இந்த பக்கம் சௌந்தர்யா அவர்களை அப்படியே மட்டம் தட்டி கொஞ்சம் ஓரம் கட்டி உட்கார வச்சுருக்காங்க. நீ போதுமா, நீ பேசுனதெல்லாம் போதும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி யாரை காட்டணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் வந்து காமிச்சிட்ருக்காங்க. ஸோ அப்படி போச்சு அப்படின்னா ஓட்டிங்ஸும் வந்து அவங்களுக்கு தான் விழும். ஏன்னா நிறைய விஷயங்கள் நடக்கும் 24/7. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 18 பேர் உள்ளே இருக்காங்க அப்படின்னா 18 பேரும் வேறு வேறு இன்சிடெண்ட்டில் வேறு வேறு விஷயங்கள், வேறு வேறு சண்டைகள், வேறு வேறு கருத்துக்கள் அப்படின்றது வந்து மாறி மாறி வந்து போயிட்டே இருக்கும். அப்போது 24x18 போடுங்க, 18 ஓகேங்களா, 24 மணி நேரம் இன்ட்டு 18 பேர் அப்படின்னு போட்டிங்கன்னா எத்தனை மணி நேரம் வருதோ அத்தனை மணி நேரத்தை மறுபடியும் சுருக்கி 24 மணி நேரமாக காட்டுறாங்க. ஸோ அப்போ இந்த 24 மணி நேரத்தில் கூட கிட்டத்தட்ட ஒரு 8 மணிலேருந்து 10 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா தூங்குறதுக்கே வந்து சரியாக போகுது. மீதமுள்ள இருக்கக்கூடிய காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமெல்லாம் வந்து காட்டுறாங்க. அப்படி காட்டினாலும் கூட வந்து பெருசாக யாரை காட்டமோ அவங்கள காட்டாமல்
காட்டின மூஞ்சியே யாரை காட்டணுமோ அவங்களுடைய முகத்தையே வந்து காமிச்சிட்டு இருந்தான். அப்போ மக்கள் வந்து யாருக்கு ஓட்டு போடுவாங்க? கண்டிப்பாக வந்து யாரை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ யாரை பார்க்கலையோ அவங்கள வந்து ஓட்டு போடாமலே வெளியே அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கான முயற்சி தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கிறேன். until then bye from உதய். நன்றி, வணக்கம்.